ஒரு மதத்தினுடைய வழிபாட்டு தலத்தை இடிச்சிட்டு அந்த இடத்துல ராமர் கோவில் கட்டியிருக்காங்க அப்படின்னும் போது இவ்வளவு பெரிய கொண்டாட்டம் அந்த குறிப்பிட்ட ஒரு மதத்தினரை புண்படுத்தாது. யாராவது முகமது நபி அவமானப்படுத்தி பேசினாங்களா? யாராவது கடவுள் இல்லைன்னு சொன்னாங்களா? நுபுர் சர்மான்னு ஒருத்தவங்க, நுபுர் சர்மான்னு ஒருத்தர் விடுங்க, நீங்க இந்த பூரா கடவுள் இல்லைன்னு சொல்றேன். இந்த வைரமுத்து கடவுள் இல்லைங்கிறேன். ரஞ்சித் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஞ்சித் எல்லாம் ஒரு ஆழமாங்க. ராம ராஜ்யம் தான் காந்தியடிகள் கனவு, புரியுதுங்களா? அம்பேத்கர் அரசியல் சாசனத்துல முகப்புல ராமாயணத்தை வச்சிருக்காரு. ரஞ்சித்துக்கு அதெல்லாம் தெரியுமா எனக்கு தெரியல. சும்மா இந்த தீக்காக்காரன் போட்ட நோட்டீஸ் படிச்சுட்டு பேசுறாரு. ரஞ்சித்துக்கு என்ன தெரியுது பத்தி எல்லாம்? ஞானவாபி அகற்றப்படும், நிச்சயமா அகற்றப்படும். அதை விட என்ன ஒரு சிவபக்தனுக்கு வேலை? எங்க வாழ்நாள் லட்சியம் எங்க கண்ணு முன்னால் நிறைவேறியாச்சு. எங்க வாழ்நாள் லட்சியம் ஜஹாவியே பலிதான் முகர்ஜி ஓ காஷ்மீர் அமாராக. 2 மாசம் முன்னாடி நடந்தது. யார் நடத்தினா? நடத்தினதே இந்த குரூப் தான். எந்த குரூப்? இந்த திருமாவளவன் குரூப். இவனுங்க தான் பண்ணாங்க. வேற யார்? எப்படி சார்? அவன் நம்மள அடிச்சா நம்ம அடிப்போம். Holidays-nale adu namma GT Holidays da. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. ராமர் கோயில் திறப்பு விழா அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்கு. இதை நிறைய பேர் விமர்சனம் செய்யறாங்கல்ல சார், இதுக்கு பின்னாடி இருக்கிறது அரசியலா ஆன்மீகமா? நீங்க எப்படி பாக்குறீங்க இது? விமர்சனம் என்பது எல்லா காலகட்டத்திலும் எந்த ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் அது குறித்த விமர்சனங்கள், அதாவது நேர்முகமான விமர்சனங்கள் இருக்கும், மறைமுகமான விமர்சனங்கள் இருக்கும். ராமர் கோயில் ஜென்மஸ்தானிலே பிராண பிரதிஷ்டை நிகழ்வு என்பது 500 ஆண்டு கால பிரச்சனைக்கு ஒரு நல்ல அழகான அற்புதமான வலிமையான தீர்வு. இதை பிரச்சனையோடு தொடர்புடைய அத்துணை பேருமே இனிமேல் இது பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணிட்டாங்க. நீதிமன்ற உத்தரவு, மக்கள் மன்றம் அனைவருமே இதை ஏற்றுக்கொண்டார்கள். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல நாடுகள் வரவேற்பு தெரிவித்திருக்கின்றன, வாழ்த்து தெரிவித்திருக்கின்றன. ஐநா சபை வாழ்த்து தெரிவித்திருக்கிறது. இஸ்லாமிய நாடுகள், பல நாடுகள் இதற்காக சீர்வரிசை பொருட்களையே அவர்கள் அனுப்பி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே ஒரு சிலர் அவங்களுக்கு இந்த கருத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ராமனை வணங்குவாங்க. ஆனால் ஒரு சில பேர் இல்லை இல்லை ராவணன் தான் தமிழன், நாங்கள்லாம் ராவணனுடைய குழந்தைகள் அப்படின்னு ஒரு விழா எடுக்கிறாங்க. அதனால இது மாதிரி இந்த ஒரு சிலர் அவங்க தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் ஒட்டுமொத்த இந்த இந்து சமயம் அல்லது இந்தியா அல்லது உலக மக்களுடைய கருத்து அல்ல. இதை உதாசீனப்படுத்திட்டு இதை இக்னோர் பண்ணிட்டு நாம பாட்டுக்கு முன்னேறி செல்ல வேண்டியது. ஒரு மதத்தினுடைய வழிபாட்டு தலத்தை இடிச்சிட்டு அந்த இடத்துல ராமர் கோவில் கட்டியிருக்காங்க அப்படின்னும் போது இவ்வளவு பெரிய கொண்டாட்டம் அந்த குறிப்பிட்ட ஒரு மதத்தினரை புண்படுத்தாதா? அதுவே ஒரு பொய் பிரச்சாரம். அவர்கள் அங்கே வழிபாட்டு தலத்தை கட்டவில்லை, ஒரு மஸ்ஜித் கட்டல. பாபர் இந்த நாட்டின் மீது படையெடுத்து வந்தார், முகலாய வம்சத்திற்கு அடிகோலினார். பாபருடைய தளபதி மீர்பாக்கி அயோத்தியிலே அந்த ஜென்மஸ்தானிலே இருந்த கோயிலை இடித்து விட்டு அந்த இடத்திலே அவர்கள் ஒரு கட்டிடத்தை கட்டுகிறார்கள். ஒரு வெற்றி சின்னம். அவங்களுக்கு அது வெற்றி சின்னம்னா நமக்கு அது அடிமை சின்னம். அது ஜென்மஸ்தான் மஸ்ஜித் அப்படின்னு அழைக்கப்பட்டிருந்தது. அந்த ஜென்மஸ்தான் மஸ்ஜித்னு இப்படி சொல்றோம் இல்லையா, மசூதி என்று சொன்னால் உண்மையான இஸ்லாம் அவர்களுக்கு அது ஒரு வழிபாட்டு தலம். அதுக்குன்னு சில அடையாளங்கள் இருக்கு, நியமங்கள் இருக்கு. தனிநபர் பெயர்களில் மசூதி இருக்காது. ஒரு தனிநபர் பேர்ல இருந்தா அது ஹராம். இன்னொரு மதத்தினர் வழிபாடு செய்யக்கூடிய இடத்திலே சென்று தொழுகை நடத்தினால் அது ஹராம், அது விலக்கப்பட்டது. இஸ்லாமிய கோட்பாடுகளுக்கும் நெறிமுறைகளுக்கும் எதிரானது இது. அதனாலதான் அங்க எந்த முஸ்லீமும் தொழுகைக்கு வரல. 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி படையெடுத்து அவங்க உருவ வழிபாட்டை எதிர்க்கிறாங்க. அதை இடிச்சிட்டு அவங்க ஒரு கட்டிடத்தை கட்டிட்டாங்க. அதன் பிறகு ஹிந்து மன்னர்கள் அல்லது ஹிந்துக்கள் எழுச்சி பெற்ற பொழுது, ராமபக்தர்கள் எழுச்சி பெற்ற பொழுது மீண்டும் அந்த இடத்துல ஒரு சேதத்தை ஏற்படுத்தி அவங்க அங்க கோயிலை கட்ட முயற்சி பண்ணியிருக்காங்க. மீர்பாக்கிக்கு பிறகு நிக்கல்சன் என்பவர் இருந்தபோது அந்த கட்டிடம் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த நிக்கல்சன் மறுபடியும் அதை கட்டியிருக்கிறாரு. இதுல இந்த 500 வருடத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள், வரலாறுகள், இது முழுக்க பார்த்தோம்னா எந்த இடத்துலையும் அதை ஒரு தொழுகை கூடமாக அவர்கள் பயன்படுத்தியதல்ல. ஒரு இஸ்லாமிய வழிபாட்டு தலத்தை இடித்து விட்டார்கள். இதை ஒரு அரசியலுக்காக, பிரித்தாளும் சூழ்ச்சிக்காக இதை பயன்படுத்தினார்கள். 1857 முதல் சுதந்திர போராட்டம். அந்த சுதந்திர போராட்டத்தில்
இந்துக்கள், இஸ்லாமியர்கள் எல்லோரும் கலந்து தான் அந்த போராட்டத்தை நடத்தினாங்க. அப்போ பேச்சுவார்த்தைகள் நடந்தது. அப்போ முஸ்லீம் அந்த பாதுஷாக்கள், டெல்லியை ஆண்டு கொண்டிருந்தவர்கள், அவங்க எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, அயோத்தியை ஆண்டு கொண்டிருந்த நவாபுகள், அவங்க எல்லாரும் இந்துக்கள் கிட்ட ஒப்படைக்கலாம், பசுவதி தடை சட்டத்தை நம்ம கொண்டு வந்துடலாம், இப்படிங்கிற ஒப்பந்தத்துக்கெல்லாம் வந்தாங்க. என்றைக்கு பிரிட்டிஷ் ஆட்சி காலம் முடிவடைகிறதோ அந்த நேரத்தில் என்றைக்கு வந்து இந்த இடதுசாரி சிந்தனை கொண்ட அரசியல் அவங்க வந்து எழுச்சி பெற்றாங்களோ அவங்க வந்து இந்த கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு பாதகத்தை ஏற்படுத்துறாங்க. இவங்க வந்து ஊர் ஊராம் போய் மசூதி இடிச்சிட்டாங்க, ராமர் கோயில் கட்டிட்டாங்க. மசூதி இடிச்சது உண்மைதானே சார்? ஆனா அது பொய்ன்னு சொல்ல முடியாது. மசூதி இடிச்சேன்னு சொல்லக்கூடாது. பாபரி மஸ்ஜிதை இடிச்சது உண்மைதானே சார்? இதுதான் இந்த நேரேட்டிவ் அவங்க செட் பண்ணியிருக்கிறாங்க. வழிபாடுகள் அங்க நடக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல சார்? நடந்திருக்குல்ல சார்? ராமருக்கு வழிபாடுகள் நடந்திருக்கு, அங்க தொழுகை இஸ்லாமிய தொழுகையும் நடந்திருக்கு சார். இல்ல, ஏதாவது ஆதாரங்கள் இருந்தா கொடுங்க. அந்த இடத்துல அவங்க வந்து ஒரு வெற்றி சின்னத்தை நடக்காம எப்படி சார் அவங்க வந்து தங்களுடைய புனித தலமா அந்த மஸ்ஜிதை சொல்லுவாங்க? அந்த புனித தலம்னு அவங்க சொல்லலையே. யார் சொல்றாங்க? எந்த இஸ்லாமிய தலைவர்கள் அதை புனித தலம்னு சொல்லியிருக்காங்க? யாருமே அதை புனித தலம்னு சொல்லலையே. இவங்க இந்த அரசியல்வாதிகள் முஸ்லீம்களை ஒரு இன்செக்யூரிட்டியில வச்சு இந்து முஸ்லீம் பிரிவினையை ஏற்படுத்துவதற்காக, அவங்கள தாஜா செய்வதற்காக 48ல் நீங்க இதே நிலைமை தான் சோமநாதபுரத்தில் இருந்தது. இந்தியா சுதந்திரம் பெற்ற உடனேயே காங்கிரஸ் கட்சி தீர்மானம் போட்டது, சோமநாதபுரத்தில் கஜினி 17 முறை படையெடுத்து அந்த கோயிலை இடித்து கொள்ளையடித்து சென்று விட்டாங்க, அந்த கோயிலை திரும்ப கட்டணும். கட்டினாங்களே, காங்கிரஸ் கட்சி தானே கட்டுச்சு. எந்த முஸ்லீம் எதிர்த்தாங்க? அதே மாதிரி தான் இதுவும். இவர்கள் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு அந்த நேரத்தில் அவங்க இத்தகைய தடைகளை ஏற்படுத்தினாங்க. நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருந்ததுமா. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலையும் நிலுவையில் இருந்தது. இந்துக்கள் உரிமை கோரி வழக்கு தொடுத்திருந்தாங்க, நிலுவையில் இருந்தது. 48ல் அந்த இடத்தில் ராம்லல்லா சிலைகள் தானாக தோன்றியது. உடனே அரசாங்கம் அதுக்கு பூட்டு போட்டது. பூட்டு போட்ட உடனே அந்த வழக்கு எப்போ வந்து தெரியுமா? 84ல் ஃபைசாபாத் நீதிமன்றம் அங்கே இந்துக்கள் வந்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த பூட்டை திறந்து விட்டது. அப்போ ராஜீவ்காந்தி பிரதமர். அதன் பிறகு ராஜீவ்காந்தி தான் இந்துக்கள் வழிபட அனுமதி கொடுத்து இல்லையா இது பண்றாங்க. அதுக்கப்புறம் அங்கே அடிக்கல் நாட்டுவதற்கு, கோவில் கட்டுவதற்கு, அடிக்கல் நாட்டுவதற்கு அந்த விழாவுக்கு ராஜீவ்காந்தி அவர் பிரதமராக இருந்த போது அனுமதி கொடுத்தார். நீதிமன்றங்கள்ல வழக்குகள் நிலுவையில். அப்ப கலவரம் எதுவும் இல்ல சார்? மஸ்ஜித் இடிக்கப்படல. மஸ்ஜித் இடிக்கப்பட்ட பிறகுதானே மிகப்பெரிய கலவரம் வருது, இந்துக்களா முஸ்லிம்களா அப்படின்ற ஒரு விஷயம் வருது. எங்க கலவரம் நடந்தது சொல்லுங்க? 1992ல இடிச்சு அந்த மசூதியை இடிச்ச போது எவ்வளவு பெரிய பிரச்சனை இல்ல சார்? ஆயிரக்கணக்கானோர் இறந்து போனாங்கல்ல சார்? சுட்டு வீழ்த்தப்பட்டார்கள். இஸ்லாமியர்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டாங்க. யாருங்க? இந்த கம்யூனிஸ்ட்காரன் போய், இந்த காங்கிரஸ்காரன் போய் மும்பைல, அயோத்திக்கும் மும்பைக்கு என்ன சம்பந்தம்? அயோத்திக்கும் கோயம்புத்தூருக்கு என்ன சம்பந்தம்? இவர்கள் போய் அப்பாவி முஸ்லீம்களை தூண்டி விட்டார்கள். பொது இடங்களிலே நீங்கள் தொழுகை நடத்த வாருங்கள், இது கருப்பு நாள்னு அறிவிச்சாங்க. புரியுதுங்களா? உடனே நரசிம்மராவு இவங்கெல்லாம் வந்து டிவியில பேச ஆரம்பிச்சாங்க. வேண்டுமென்றே முஸ்லீம்களை திட்டமிட்டு காங்கிரஸ் கட்சி தூண்டி விட்டது. அதுக்கு அங்க இருக்கக்கூடிய இந்துக்களையும் திட்டமிட்டு ஆர்எஸ்எஸ்னர் தூண்டி விட்டு அந்த மசூதியை இடிக்க விட்டாங்கன்னு சொன்னா எப்படி சார்? மசூதி இடிக்க விட்டான்னு சொல்றதே மறுபடியும் நீங்க முஸ்லீம்களை காயப்படுத்துறீங்க. இது ரொம்ப தவறான செய்தி. இந்த செய்தியை நம்ம மாத்தணும். இல்ல, இடிச்சது அவங்களுக்கு காயப்படாது, நான் சொல்றதுதான் காயப்பட்டு. மசூதின்னு சொல்லாதீங்கிற. முஸ்லீம் மனது புண்படும் இல்லையா? அவங்கள போய் தேவையில்லாமல், இப்போ நான் இங்கே இருக்கிறேன், இங்கே எங்கள் சகோதரர் முஸ்லீம் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் உங்கள் மசூதி இடிச்சிட்டார் அர்ஜுன் சம்பத்துன்னு சொன்னீங்கன்னா, அவர்கள் இவங்கெல்லாம் யார்? பாபர் வாரிசா, ராமர் வாரிசா? இங்கே இருக்கிற முஸ்லீம்கள்லாம் ராமருடைய வாரிசுகள். புரியுதுங்களா? இவங்க யாரும் பாபர் வாரிசு கிடையாது. எந்த முஸ்லீமாவது அவங்க வீட்டுல கோவில் கட்ட முடியும்? ஒருத்தருடைய வயித்துல இருந்து தானே சார் பிறந்திருக்காரு, மனுஷனுடைய அவதாரமா தானே சார் விஷ்ணு எடுத்திருக்காருன்னு சொல்றாங்க. ராமரை பேசிட்டே இருக்க வேண்டியதுதான். அவர்தான் பெரிய கவிதையெல்லாம் பாடினாரு. என்னன்னு? ராமர் அவதாரம் என்றால், அவர் அவதாரம் என்றால் அவர் வந்து வானத்திலிருந்து இறங்கி வருவது அவதாரம், ஆகவே கோயில் இல்லை. ராமர் பிறந்தார் என்றால் அவர் மனிதன், கோயில் தேவையில்லை. இதெல்லாம் இந்த வியாக்கியானம் எல்லாம் நிறைய பேசியாச்சுங்க. ராமர் இந்த நாட்டினுடைய காவிய நாயகன். ராமர் இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களால் வழிபடக்கூடிய ஒரு கடவுள்.
புரியுதுங்களா? எனக்கு இதுல ஒரு சந்தேகம், இஸ்லாமியர்களை வந்து ஒரு இன்செக்யூரிட்டிலேயே வச்சிருக்காங்க காங்கிரசினர், அதுதானே இந்த கம்யூனிஸ்டினர் அப்படின்னு காங்கிரஸ்காரன் சொல்றீங்க. கம்யூனிஸ்ட்காரன் இந்த வைரமுத்து இன்னைக்கு மாதிரி ஆளுங்க உலகம் இந்துக்களும் முஸ்லீம்களும் சேர்ந்து வாழக்க விட மாட்டேங்கிறானுங்க. எங்க சார் வாழ முடியுதுங்க? எப்படி தொடர்ந்து பிரிட்டிஷ்காரன் ஹிஜாப் தான் பண்ணான், போடக்கூடாதுன்னு பாகிஸ்தானை இஸ்லாமியர்களுக்கு பிரிச்சு எதிராக கொடுத்தாங்க. பேசுறாங்க. யாருக்கு இஸ்லாமியருக்கு எதிராக பேசுறாங்க? யாராவது முகமது நபி அவமானப்படுத்தி பேசுனாங்களா? யாராவது கடவுள் இல்லைன்னு சொன்னாங்களா? நுப்பூர் சர்மான்னு ஒருத்தவங்க முன்னாடி நுபுர் பேசுனாங்க, சர்மான்னு ஞாபகம் இருக்கா ஒருத்தர் விடுங்க. நீங்க இந்த இவன் பூரா கடவுள் இல்லைன்னு சொல்றவன், இந்த வைரமுத்து கடவுள் இல்லைங்கிறவன், இந்த தீக்காக்கார கடவுள் இல்லைங்கிறவன், இவன் எப்படிங்க முஸ்லீம்கள் கூட போய் சேர முடியும்? முஸ்லீம்கள்ல கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க கூட பக்கத்துல உட்காரக்கூடாது. அறம். இவெல்லாம் முஸ்லீமுக்கு எதிரானவங்க. இந்த கம்யூனிஸ்ட்காரன் நாசமா போனவனுங்க. அவர் அப்துல்லான்னு ஒருத்தர், முகமதுன்னு ஒருத்தருங்க, கேரளாக்காரரு, தொல்லியல் ஆராய்ச்சியாளர். அவர் போய் அங்க தோண்டி அந்த ஆராய்ச்சியை பதிவு செய்யறான். அதுல திருட்டுத்தனம் பண்றான் பாருங்க இந்த கம்யூனிஸ்ட் வரலாற்று ஆராய்ச்சியாளர். இந்தியா நல்லா இருக்கக்கூடாது, இந்து முஸ்லீம் ஒற்றுமை வரக்கூடாது, இது திட்டமிட்டு பண்றாங்க. இல்ல, இந்து முஸ்லிம் முஸ்லீம்களை ஒற்றுமையோட வாக்குறுதியா பாக்குறாங்க. மத நல்லிணக்கத்தோட இங்க இந்தியாவுல மத இருக்கணும் அப்படின்னா நல்லிணக்கத்தோட இந்தியா எப்படி இருக்கிறது சரி விட்டா இந்துக்களுடைய தானே நாடாகும்? ஆகும். ஏங்க மத நல்லிணக்கம்னா என்ன? அர்ஜுன் சம்பத்தும் என்னங்க இன்னொரு முஸ்லீம் சகோதரரும், அவரும் தெய்வ நம்பிக்கையாளர், நானும் தெய்வ நம்பிக்கையாளர். அவங்களுக்கு அல்லாஹ் தெய்வம், எங்களுக்கு ராமர் தெய்வம். அவங்களுக்கு முகமது நபி, எங்களுக்கு விவேகானந்தர். புரியுதுங்களா? அவங்களும் நாங்களும் ஒன்னா இருக்கிறதுல என்ன பிரச்சனை சொல்லுங்க? இவன் இஸ்லாமியர்கள் சாமியே இல்லைங்கிறவன் யாருங்க? இந்த ஈவேரா, இந்த கம்யூனிஸ்ட்காரன், இவனெல்லாம் சாமி இல்லைங்கிறவன். இவன் எங்க ரெண்டு பேருக்கு பொது எதிரி. இவன் இந்தியாவே வேண்டாங்கிறவன், இந்தியாவை ஒன்றியம்னு சொல்றவன். சாமி இல்ல அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்து கடவுள் மட்டும் இல்லன்னு சொல்லி அப்படித்தான் ஒட்டுமொத்தமா சொல்றாங்க. கடவுள் இல்லைன்னு தானே சொல்றாங்க. சொல்ல கடவுள் சொல்லுங்க இல்லை, பாப்போம். கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை அப்படிங்கறதுதான் சொல்லுங்க. பெரியாருடைய முழக்கம். அப்படியா? அப்படி சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஈவேராவே இன்னும் நிறைய சொல்லியிருக்காரு, நீங்க அதையெல்லாம் மறைச்சிடுறீங்க. நாங்க வந்து இந்த இந்துக்கள், இந்த பிராமணர்கள், இவங்களையெல்லாம் ஒழிக்கணும்னு முயற்சி எடுத்தோம். அதுக்கு பதிலாக நாங்கள் முஸ்லீம்களுக்கு ஆதரவு கொடுத்தோம். இது என்னாச்சுன்னா சாணின்னு நினைச்சிட்டு போய் மலத்துல கால் வச்ச மாதிரி ஆயிப்போச்சு. யார் சொன்னார்? முஸ்லீம்களை. இல்ல இப்ப இதுக்கு இதை நான் சொல்லுங்க ஒரு பார்க்கலாம். கேள்வி கேட்கிறேன். குடியரசுத் தலைவரும் பிரதமர் அவர்களும் ஒன்னா ஒரு மேடையில ஒரு மிகப்பெரிய சுப நிகழ்ச்சியில நாங்க இது வரைக்கும் இன்னும் பார்க்கவே இல்லை சார். அது நாடாளுமன்ற திறப்பா இருக்கட்டும், இல்ல ராமர் கோயில் திறப்பா இருக்கட்டும். எதுக்காக வரணும்னு கேட்குறேன். குடியரசுத் தலைவராக இருந்த பாபுஜி ராஜேந்திர பிரசாத் சோமநாதபுரம் கோவில் அதுக்கு போவதற்கு நேரு எதிர்ப்பு தெரிவித்தார். புரியுதுங்களா? கம்யூனிஸ்ட்காரங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அவர் நான் ஜனாதிபதி பதவிக்கு வேணா லீவு போட்டுக்கிறேன், ஆனால் நான் சோமநாதபுரம் கோயில் வந்து கலந்துக்குவேன்னாரு. எப்பவுமே ஜனாதிபதி வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவருடைய தலைமையில தான் எல்லாம் நடக்கணும். ஜனாதிபதிக்கு தான் முதல் மரியாதை. நடக்கட்டும், ஜனாதிபதி தானே சார் மேல சார், உங்க இருக்காங்க. விருப்பத்தை நாங்க பூர்த்தி பண்றோம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்க விருப்பத்தை நாங்க பூர்த்தி பண்றோம். நீங்க என்னமோ ரொம்ப பெரிய திரௌபதி முர்முவை அதிக வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்ச மாதிரி, நீங்க திரௌபதி முர்முவுக்கு எதிராக இன்னொரு ஆளை வேட்பாளராக நிறுத்தினவங்க திரௌபதி முர்முவை தோக்கடிக்க முயற்சி இல்ல, பண்ணவங்க. இது வந்து நீங்க காங்கிரஸ் ஆர்ட்ட நீங்க- யார் அவங்களுக்கு ஓட்டு போடலி அங்க கேட்கணும். இப்ப நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, பொதுவான ஒரு கருத்து, இல்ல, பாராளுமன்றத்துக்கு உங்களுக்கு இன்வைட்டே கொடுக்கப்படல, வேண்டியது அதனால அவங்க வரல. வேண்டியது அதெல்லாம் ஒண்ணும் கொடுக்க வேண்டியதில்லை. இதெல்லாம் அவங்களுக்கு மரியாதை தான். பாராளுமன்றம் எந்த- அப்படிங்கிறது ஆமாங்க. இந்தியாவினுடைய ஆமாங்க. மிகப்பெரிய ஒரு கட்டிடம் ஆமாங்க. சார். அந்த அரசு கட்டடத்தை சார்புல கட்டி அதுதான் அதை ஒரு திறப்புலா முக்கியமான ஒரு பண்றது கட்டிடம். கவர்மெண்டோட வேலை. அது அவங்க தலைமையில அரசு விழா நடத்தணுங்கிற கவர்மெண்ட்ல அவசியம் இல்ல. உயர் பதவியில இருக்கிறது பிரசிடென்ட் தானே சார். பிரசிடென்ட் தாங்கம்மா, அவங்க தலைமையில விழா நடத்தணும்னு அவசியம் இல்லம்மா. ஏற்கனவே நிறைய முன்னுதாரணங்கள் இருக்கு. அவசியம் இல்லன்னா சோனியா அப்ப காந்தி இருந்தபோது இவங்க வரணும்னு அவசியம் இல்ல. அவங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் அவசியம் அப்படி இல்ல. இருக்கிறவங்க அதெல்லாம் அவசியமே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவசியம் இல்லம்மா. அவங்களுக்குரிய மரியாதை அது எந்த அப்ப இடத்துல குடியரசுத் தலைவரே அவசியம் இல்லையே சார். குடியரசுத் தலைவர் தேவைதானமா, அதனாலதான் வச்சிருக்கிறோம். இந்திய அரசியல் சாசனப்படி அவங்களுக்கு மரியாதை. எல்லா ஆளுநர் தலைமையிலேயே எல்லா கட்டடங்களும் திறக்க முடியாது, ஜனாதிபதி தலைமையிலேயே எல்லா நிகழ்ச்சியும் நடத்த முடியாது. இந்த நிகழ்ச்சியில அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். திரௌபதி முர்மு ராமர் கோயில் அந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். அதுதான் இந்த நாட்டில் அரசியல், அதுதான் இந்த நாட்டில் அவங்களுக்கு மரியாதை. புரியுதுங்களா? அவங்க ஒன்றும் எதிர்ப்பு தெரிவிக்கலையே. அதனால இதெல்லாம் வந்து ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுகிற மாதிரி. இல்ல, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தான் சொன்னீங்க, ஜனாதிபதி அங்க வராங்கன்னா ஜனாதிபதிக்கு தான் முதல் உரிமை ஆமா. கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்ப எங்க ஜனாதிபதிக்கு அந்த முதல் உரிமை கொடுத்துருவாங்களோ, முன்னுரிமை கொடுத்துருவாங்களோ அப்படின்றதுக்காக அவங்களை புறக்கணிச்சுட்டு இதெல்லாம் பிரதமரை வச்சு செய்யணும்னு செய்யறாங்களோ? இதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க அந்த தானே மாதிரி சார் சொன்னீங்க. நான் சொன்னேன், உண்மைதான். இப்பவும் சொல்றேன், இந்த நிகழ்ச்சியை நரேந்திர மோடி தான் நடத்த முடியும். ஜனாதிபதி வந்து 10 நாளைக்கு விரதம் இருப்பாங்களா? அது ஜனாதிபதியோட இருக்க வேலையா? முடியாதா? இருக்க முடியும். பிரதமருடைய வேலையா சார் இது? ஆமா, பிரதமர் இதுதான் பக்தியோட பிரதமருடைய இருக்கார்ல வேலை. சார். தேர்தல் பிரதமர் வாக்குறுதி இருக்கார்ல சார். இந்த பிரதமர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு, நாங்க வந்தா ராமர் கோயில் கட்டுவோம்னு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. வாக்குறுதி மக்களுக்கு கொடுத்துட்டாரு, கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றிட்டாரு. மட்டுமல்ல, வாக்குறுதி கொடுத்துட்டாரு, நிறைவேற்றிட்டாரு. அவர் வந்து திறந்து வைக்கிறது பிரச்சனை இல்ல அவர்தான் சார். ஜனாதிபதியும் வந்திருக்கலாமே. ஜனாதிபதி வருவாங்கம்மா, அவங்கள கூப்பிடுவோம். அந்த 2 கோயில்ல பேரும் சேர்ந்து திறந்து அப்படி வச்சிருக்கலாமே. சேர்ந்தெல்லாம் பண்ணக்கூடாதுமா. இதுக்குன்னு விரதம் இருக்கணும். புரியுதுங்களா? அவங்க வேற சாதியா சார்? அது அப்படியெல்லாம் இல்லைங்க. அவங்க இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி. இதுல ஜாதி நாட்டுடைய பார்க்கறீங்க. ஜனாதிபதின்னு ஏன் சொல்றீங்க. உங்களுடைய இது ஒரு மோசமான சிந்தனை. என்னுடைய மோசமான சிந்தனை இல்ல சார். அப்படிதான் சார் பரவலா கிளப்பி- பேச்சுக்கள் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. பேச்சு எவனா 4 பேர் பேசிட்டு இருப்பானுங்க, அதெல்லாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை. ஜனாதிபதிக்கு அரசியல் சாசனப்படி
கொடுக்கக்கூடிய மரியாதை அது கரெக்ட். இது வந்துங்க 500 ஆண்டு கால பிரச்சனை. நாங்கெல்லாம் இதில் வந்து எத்தனையோ நாள் இன்னும் நீங்கள் இந்த இந்த வரலாறுலாம் இன்னும் முழுமையாக வெளியே வரல. இனிமேல் தான் வெளியே வரும். எந்த அளவுக்கு இந்த கம்யூனிஸ்ட்டுகளும் இஸ்லாமிய மத அடிப்படை பயங்கரவாதிகளும் எங்களுடைய உயிரை கொண்டிருக்காங்கம்மா. சும்மா இல்லை, சும்மா ராமர் கோயில் பாரஞ்சித் சொல்லியிருக்காரு. பாரஞ்சித் என்ன சொல்லியிருக்காருன்னா, ராமர் கோயில் திறப்பு விழா அன்னைக்கு எல்லாரும் வழிபாடு செய்து வீட்டுல விளக்கேத்தணும் அப்படின்னு யார சொல்லியிருக்காங்க. சொன்னாங்க? அப்படி செய்யாதவங்க எல்லாருமே தீவிரவாதிகள்னு சொல்லுவாங்க அப்படின்னு நாங்க சொன்னோமா? பாரஞ்சித் சொல்லியிருக்காரு. அவர் இதை எப்படி அவருக்காகவே பாக்குறீங்க? நினைச்சுக்கிறாரு. ரஞ்சித் எல்லாம் ஒரு ஆளாமையா? இப்ப நீங்க அன்னைக்கு விளக்கேத்துனீங்களா சார்? வீட்டுல நான் வீட்டுல வழிபாடு விளக்கு செய்தீங்களா? ஏத்துவேன். ஆமா, நான் கடவுள் நம்பிக்கையாளர். ரஞ்சித் கிறிஸ்தவனா மாறிட்டாரு. ரஞ்சித் புத்தனா மாறிட்டாரு. புரியுதுங்களா? ரஞ்சித் நீலம் பண்பாட்டு மையம் வச்சு நடத்துறாரு. அவர் வேலையே ராமரை இழிவுபடுத்துறது, ராமாயணத்தை இழிவுபடுத்துறது. இதுதானே அவருக்கு இதுல அந்த கருத்து தான் இருக்கும். அவருடைய கருத்து சொல்றாரு. அந்த உடனே கருத்தை அவர் அவர் வச்சுக்க கிறிஸ்தவரா மாறிட்டாரு வேண்டியதானுங்க. அப்படிங்கிறது அவர் இல்ல வச்சுக்க சார். வேண்டியது. அது பொதுவாவே மத்தவங்க மேல வந்து திணிக்க எச் கூடாது. ராஜா சாரா இருக்கட்டும், இல்ல நீங்களா இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு விஷயத்தை தங்களுடைய கருத்தா முன் வச்சாங்கன்னா அவர் இப்ப நான் என்ன கிறிஸ்தவர், சொன்னேன்? கிறிஸ்தவ கைகூலி அப்படிங்கிறது என்ன சார் இது? அவர் கிறிஸ்தவர் தானுங்க. அவர் ஒய்ஃப் பேர் என்ன சொல்லுங்க? அவர் ஏன் எனக்கு கிறிஸ்தவரா தெரியாது மாறினாரு? சார். நல்லா கேளுங்க, அவர்கிட்டயே கேளுங்க. அர்ஜுன் சம்பத் கேட்டாருன்னு கேளுங்க. இங்க ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு சாதி அடிப்படையில. அங்க இல்ல, அதனால அவர் அங்க அங்க இல்ல, போயிருக்காரு. மேபி மாறி கரெக்ட் தானே. அப்ப இருக்கலாம். போங்க. ஏங்க இங்க இருக்கிறீங்க? இங்க அப்ப நீங்க இருக்காதீங்க. ஏன் குத்தி காட்டுறீங்க? அவர் கிறிஸ்தவரா நானா இருக்காரு, குத்தி காட்டினேன்? கிறிஸ்தவ இப்ப நாங்களா கைகூலிகள் கேட்டோம், அப்படின்ட்டு. ராமர் கோயில் கட்டிட்டோம், ஏன் கற்பூரம் காட்டலன்னு நாங்களா பேசணும்? நாங்க எங்க வேலையை பண்ணிட்டு இருக்கிறோம்ப்பா. உனக்கும் அம்பேத்கருக்கும் சம்மந்தம் இல்லை. உனக்கும் என்னங்க ராமருக்கும் சம்மந்தம் இல்லை. நீ அவருக்கும் முழுக்க முழுக்க அம்பேத்கருக்கும் கிறிஸ்தவ அவரு கைகூலி. இல்ல, அவரு கிறிஸ்தவரா இருந்தா அவருக்கும் ராமருக்கும் சம்பந்தம் இல்ல அப்படிங்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. அவருக்கும் அம்பேத்கருக்கும் சம்பந்தம் இல்ல நீங்க எப்படி சார் சொல்ல உண்மைதானுங்க. முடியும்? அம்பேத்கர் பேர் என்னங்க? பாபா சாஹேப் அம்பேத்கர். அப்படியா? முழு பேர் கரெக்டா சொல்லுங்க. அவங்க அப்பா அம்மா பீமாராவ் வச்சிருக்க- அம்பேத்கர். பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். சொல்லுங்க. பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். பீமன் யாருங்க? ஓ, இதுதான் அர்ஜுன் சம்பத் சாரோட பெயர் அரசியலா? பெயர் அரசியல் இல்ல, அம்பேத்கர் பேர் அது. அம்பேத்கர் பேரு தெரியும் சார். பட் நீங்க இப்படி அழுத்தி சொல்றீங்களே, அப்புறம் பீமாராவ் ஜெய் ராம்ஜி பீம். அம்பேத்கர் நாங்க அப்படிங்கறது ஜெய் தெரியும். பீம். இது பீமன் நாடு, இது ராமன் நாடு. ம். இதுல ஆனா நீங்க ரஞ்சித்துக்கு என்ன ஜெய் வேலை? பீம்னு சொன்னதை விட ஜெய் ஸ்ரீராம் சொல்றது தானே சார் அதிகமா ஜெய் இருக்கு. பீம் அதை விட அதிகமா சொல்லியிருக்கோம். உங்க காதுல விழுகல. ஜெய் ஸ்ரீராம் தான் சார் அதிகமா ஜெய் ஸ்ரீராம் இந்த கேட்கப்படுது. மந்திரம்ங்க, ராம மந்திரம். புரியுதுங்களா? ராம நாமத்தை விட இந்த உலகத்துல இந்த நாட்டுக்கு அடையாளம் வேற எதுவும் கிடையாது. காந்தியடிகளே ராம நாமத்தை சொல்லித்தான் சுதந்திரம் வாங்கினார். ராம பஜனை தானே காந்தியடிகள். ஹே ராம், ராம ராஜ்யம் தான் காந்தியடிகள் கனவு. புரியுதுங்களா? அம்பேத்கர் அரசியல் சாசனத்துல முகப்புல ராமாயணத்தை வச்சிருக்காரு. ரஞ்சித்துக்கு அதெல்லாம் தெரியுமான்னு எனக்கு தெரியல. சும்மா இந்த தீக்காக்காரன் போட்ட நோட்டீஸ் படிச்சுக்கிட்டு பேசுறாரு அவர். ரஞ்சித்துக்கு என்ன தெரியுது பத்தி எல்லாம்? ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற முழக்கம் வந்து உங்களுடைய ராமநாமம்னு சொல்றீங்க. ஆமா. ராமர் ராமர் ராமர்னு தொடர்ந்து ராமரையே முன்னிறுத்துறீங்க. இன்னைக்கு ராமர் கோவில் கட்டியிருக்கீங்க. தொடர்ந்து இவங்க வைணவத்தை தான் முன்னெடுத்து நடத்துறாங்க, சைவத்தை இவங்க ஒடுக்குறாங்களோ அப்படின்ற ஒரு பிரிவினையை ஏற்படுத்துறாங்க ராமர் அப்படின்ற வாதமும் ராமேஸ்வரத்துல இருக்குல்ல எதுக்கு சார்? பூஜை பண்ணாரு? அங்க என்ன ராமலிங்கம்? சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகள். யாருக்கு? எங்க வடலூர் வள்ளல் பெருமான். அவரு ராமநாம மகிமையை திருவருப்பால பாடியிருக்கிறார் வள்ளலார். அவரு பாடினது இருக்கட்டும் சார். இப்ப இருக்கக்கூடிய சூழலை பத்தி நான் உங்ககிட்ட என்ன கேட்கிறேன். சூழ்நிலை? நான் வரலாறு சைவம் கேட்கல. வைணவம் எல்லாம் ஒண்ணு, அரியும் சிவனும் ஒண்ணு, அறியாத வாயில மண்ணுங்கிறது தான் ராமேஸ்வரம் சொல்லுது. எங்களுக்குள்ள நீங்க ஏன் சைவ வைணவ பேதம் எல்லாம் பாக்குறீங்க? ஏன்னா தொடர்ந்து ஓம் நமோ நாராயணாவா இருக்கட்டும், ஜெய் அதுவும் ஸ்ரீராமா இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரியான ராமநாமங்கள் வைணவம் சார்ந்த நாமங்கள் மட்டும்தான் கேட்டுக்கிட்டே இருக்குமே தவிர ஓம் நமச்சிவாயா அப்படிங்கறது அடுத்து நாங்க எங்கேயும் காசியில கேட்கல. வருமா? ஈஸ்வரனை பத்தியும் நாங்க எங்கேயும் கேட்கல. வரும், சிவனை வரும். பத்தியும் எந்த ஒரு காசி- வழிபாட்டு தலங்களும் அப்படியா? திறந்து வச்ச மாதிரி கிடையாது. காசியில தமிழ் சங்கமம் நடத்தி என்ன பண்ணோம்? விஸ்வநாதர் தானே. விஸ்வநாதர் யாரு? சிவபெருமான் தானே. காசியில் இருப்பது என்ன? நீரெல்லாம் கங்கை, நிலமெல்லாம் காசி, இல்ல இப்ப அடுத்து மண்ணெல்லாம் காசியில திருநீர், வரும் அப்படின்னா கல்லெல்லாம் நாங்க அதை அடுத்து சிவலிங்கம். ஞானவாபி இடிக்கப்பட்டு அங்க கோவில் கட்டப்படும் ஞானவாபி அகற்றப்படும், நிச்சயமா அகற்றப்படும். அதை விட என்ன ஒரு சிவபக்தனுக்கு வேலை? வழிபாட்டு தலங்கள் சட்டம் என்ன சார் சொல்லுது? வழிபாட்டு சுதந்திரத்தின் தலங்கள் போது சட்டத்தை எல்லாம் என்ன மாத்துவோமா? அதுக்கு தான் நாங்க எப்படி வந்திருக்கிறோம். சார் அதை மாத்த முடியும்? மாத்துவோமா? அப்ப கான்ஸ்டிடியூஷனா உங்க இஷ்டப்படி நீங்க என்ன வேணா எழுதிக்கலாம் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது எங்களுக்கு ஒண்ணு இருக்கா மெஜாரிட்டி சார்? இருக்குது. மக்கள் கிட்ட சொல்லி ஓட்டு கேட்கறோம். இந்த கான்ஸ்டிடியூஷனை திருத்துவோம், ராமர் கோயில் கட்டுவோம், காசியில கோயில் கட்டுவோம், கிருஷ்ணருக்கு கோயில் கட்டுவோம்னு மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கிறோம். சரி, நாங்க இப்படி 400 constitutionல இந்த முறை நம்மளுடைய தெரிஞ்சுக்கங்க. விருப்பத்துக்கு ஏற்ப மாதிரி நம்ம சட்டங்களை மாத்தி நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏத்த மக்கள் மாதிரி எழுதிட்டே மக்களுக்கு போலாம். தானே அப்புறம் அரசியல் இங்க சாசனம். ஒண்ணுமே இருக்காதே சார். மக்களால் மக்களுக்காக மக்களுடையதுதான் அரசியல் சாசனம். என்ன ஒண்ணுமே இருக்காதுங்கிறீங்க? ஏன்? சரி, இஸ்லாமியர்களுக்காக எத்தனை மசூதி சார் கட்ட போறீங்க? இஸ்லாமியர்களுக்காக தான் கட்டுறமே. நீதிமன்ற தீர்ப்புப்படி அயோத்தியிலேயே கட்டுறதுக்கு அரசு ஒத்துழைப்பாங்களா? நிச்சயமா 5 ஏக்கர் நிலம் ஒத்துழைச்சு கொடுத்திருக்காங்கல்ல? கொடுத்துருக்காங்க. ம். அரசு ஒத்துழைக்காம என்ன? அதெல்லாம் யோகி ஆதித்யநாத் அற்புதமா இல்ல, கட்டி எனக்கு கொடுத்தாரு. எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். 70 ஏக்கர் நிலம் அப்படிங்கிறது வந்து ராம ஜென்மபூமி அறக்கட்டளை கிட்ட இருக்கு. அது வந்து அதுல நீண்ட காலமா 2.5 ராம் லல்லா பேர்ல இருந்தது. அது வந்து 2.5 ஏக்கர்ல தான் இப்ப வந்து ராமர் கோயில் கட்டியிருக்காங்க. 5 ஏக்கர் நிலம் எந்த இடத்துல ஒதுக்கப்பட்டிருக்காங்க?
அவங்களுக்கு எங்க சொல்லியிருக்காங்களோ அங்க ஒதுக்கியிருக்காங்க. அதுல அயோத்தியில தான் மசூதி கட்டுறதுக்காக கவர்மெண்ட் அதுக்கு ஒத்துழைக்கும். அரசாங்கமே முழுக்க பண்ணுது. அது இது எப்ப வந்து சரி? நாங்க அரசு பணத்துல கட்ட விரும்பல. ம். நாங்க வந்து எல்லா மக்கள்கிட்டயும் வசூல் பண்ணி தாம கட்டியிருக்கிறோம். ராமர் கோவில். அறக்கட்டளை பின்னணி. நாங்க மசூதியை எங்க பணத்திலிருந்து கட்டி கொடுக்குறோம். இந்த நாட்டில் எத்தனை இடங்கள்ல கோயில் இடங்கள்ல முஸ்லீம்களுக்கு நாங்கள் மசூதி கட்டி கொடுத்துருக்குறோம். எங்களை போய் இந்து முஸ்லீமுக்கு வேறானவன்னு சொல்றீங்க. முஸ்லீம்ல எங்க சகோதரருமா. என்னைக்கு இந்த தீகா காரணம், இல்ல இந்த கம்யூனிஸ்ட் காரணம். முஸ்லிம் உங்களுடைய சகோதரர்களாவே இருக்கட்டும், முஸ்லிம்களுக்கு நீங்க வந்து மசூதி கட்ட போறீங்க. இப்ப இந்தியா முழுக்கவும் கொண்டாட வேண்டிய ஒரு விஷயமா ராமர் கோவில் திறப்பு விழா இருக்கே, அதே மாதிரி அந்த திறப்பு விழா இருக்குமா? இந்தியா முழுக்கவும் கொண்டாடுவாங்களா? எல்லாம் உலகம் முழுக்க கொண்டாடுவோம். இந்தியா மட்டும் இல்ல, எல்லாம் அரபு நாட்டு சேர்க்கே வந்து திறந்து வைப்பாரு. ஒன்றும் கவலைப்படாதீங்க. அப்ப கூட குடியரசுத் தலைவர் வர மாட்டாங்கல்ல சார்? குடியரசுத் தலைவர் எதுக்குங்க அதுக்கு? தெரியல. அது அந்த நேரத்துல அந்த விழா எப்படி எல்லாத்துலயுமே ஏன் நடக்குமோ சார் அது. குடியரசுத் தலைவரை புறக்கணிக்கிறீங்க? ஓ, நாங்க குடியரசுத் தலைவரை புறக்கணிக்கிறீங்க, ஆமா நீங்க எல்லாம் சார். குடியரசுத் தலைவரை ஆதரிக்கிறீங்க. இது ஒரு சும்மா ஒரு வாதத்துக்காக பேசுறீங்க. அதெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் இல்லை. இல்ல பொதுவாவே அப்படிதான் சார் இருக்கு. அவங்க ஒரு பொதுவா அது வந்து பட்டியலினத்தை இந்த சார்ந்தவர்கள் ரொம்ப அப்படிங்கறதுனால அவங்கள நிறைய வருத்தப்படுறாங்கம்மா. இடத்துக்கு கூப்பிடுறது இந்த கிடையாது, அவங்கள வீரமணி, முன்னிறுத்துறது கிடையாது இந்த மே அப்படின்னு. 17 என்னங்க இவங்க எல்லாம் ரஞ்சித்து இவங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்குது. குடியரசுத் தலைவர் பாவம் ரொம்ப. இவங்கெல்லாம் குடியரசுத் தலைவரை ஏத்துக்கிட்டவங்கம்மா. குடியரசுத் தலைவர் வந்து அழைக்கலன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு மு.க. ஸ்டாலின். இவங்கெல்லாம் குடியரசுத் தலைவர் தேர்தலில் எப்படியாவது திரௌபதி முர்மு ஜெயிக்க வைக்கணும்னு முயற்சி பண்ணவங்க. அதனால வருத்தப்படுறாங்க. விடுங்க, அவங்க கவலைகளாவே இருக்கட்டும். இல்ல, ஏன்னா எதிர்க்கட்சிகள் எல்லாருமே சொல்ற ஒரே விஷயம், முழுமையா அந்த கோவில் கட்டப்படாத நிலையில அந்த கோவிலுக்குள்ள இப்படி ஒரு பிராண பிரதிஷ்டை அப்படிங்கிறது இந்துக்களுக்கே எதிரான ஒரு செயல் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அப்படி கிடையாதா சார்? அது ஆனா மாதிரிலாம் இல்லைங்க. ஏன் சார்? ஏங்க, எங்க கோயில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3 தலைமுறை 4 தலைமுறையாக கட்டுவோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கருவறை திருப்பணி ஒரு காலத்தில் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் வெளிப்பிரகாரம் ஒரு பக்கம் திருப்பணி நடக்கும். அதுக்கு வெளிப்புறம் ஒரு ஒவ்வொரு திருமங்கை மன்னன் இல்ல, வந்து தனித்தனியா ஸ்ரீரங்கத்துல பிரகாரங்கள் கட்டுறதுங்கிறது வேற, கோவில் புனரமைப்பு அப்படிங்கிறது வேற. கருவறை முழுக்கவும் கட்டி முடிக்கப்படாத நிலையில கருவறை முழுக்க கட்டி அந்த முடிக்கப்படலன்னு இடத்துல யார் சொன்னா? கருவறை மேல அந்த விமானம் முழுமையா அடையல அதெல்லாம் நல்லா அப்படின்னு வேலை சொன்னாங்களே சார். பிரமாதமா பண்ணியிருக்காங்கம்மா. எல்லாம் முழுமை அடைஞ்சு கருவறை மட்டுமல்ல, அது முழுக்க அந்த கோயில் கட்டுமான பணிகள் முழுமையாக நிறைவடைந்திருக்கிறது. விரிவாக்க பணிகளும் பக்தர்களுக்கு தேவையான வசதிகளும் இன்னும் மேம்படுத்த போறாங்க. அதெல்லாம் திருப்பணின்னு பேரு. புரியுதுங்களா? இது கட்டி முடிக்கப்பட்ட கோயில். நடந்திருப்பது பிராண பிரதிஷ்டை. ஏன் பிராண பிரதிஷ்டைன்னா, அவன் இடிச்சிட்டான். என்னங்க, அந்த சிலைகளை, அந்த கோயிலை இடிச்சு அந்த சிலைகளை உடைச்சிட்டான். அதனால மறுபடியும் பிராண பிரதிஷ்டை. அது மோடி செய்யறாரு. உங்களுக்கு எல்லாம் வயிற்றுச்சலா இருக்குது. என்ன பண்றது? யாருக்கு சார்? பேர் சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் கவுண்ட் பண்ணிப்பேன். இவங்க எல்லாம் வயிற்றுச்சல் எல்லாம் கதறாங்களே. அதான் யாருன்னு நீங்க பேர் சொல்லிட்டீங்கன்னா நான் கவுண்ட் தமிழ்நாட்டில் பண்ணிப்பேன். இருக்கக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய இந்த இப்ப பாத்தீங்கன்னா, நேத்து அதிமுகவினுடைய அம்மா ஜெயலலிதாவுடைய உதவியாளராக இருந்தவர் சொல்றாரு, ஏங்க இந்த ராமர் கோயில் கட்டினதுக்கு அப்புறம் எல்லாம் அதிமுக தொண்டனும், எம்ஜிஆர் ஜெயலலிதா பக்தர்களாக இருந்தவர்கள், முரட்டு பக்தர்களாக இருந்தவர்கள்லாம் இன்னைக்கு அண்ணாமலையுடைய ரசிகர்களாக மாறிட்டாங்க. எல்லாம் ராமர் இந்த குடும்பமா எல்லாரும் வந்து இப்போ பிஜேபிக்கு ஓட்டு போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏடிஎம்கேல பூங்குன்றன் சொல்றாரு. அதே மாதிரி அங்க டிஎம்கேல அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே, ஏங்க நம்ம கட்சி திமுக, நம்ம கட்சியை ஆரம்பிச்சவர் அண்ணாதுரை. இந்த சேலம் மாநாட்டில் கொண்டு வந்துங்க அந்த ஆள் ஈவேரா படத்தை வச்சுக்கிட்டுங்க தீகா காரனை பூரா கூப்பிட்டு வந்து இந்த கட்சி கொள்கையை திணிக்கிறான். தீகா கொள்கை பிடிக்கலன்னு தான் திமுக வந்தது வெளியே. தெரியுமா அது உங்களுக்கு? அண்ணாதுரை எங்கிருந்து வெளியே வந்தார்? அது துரைமுருகன் நல்லா சொன்னார். ஈவேரா ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் எங்கள் ஊரில் வந்து, அவர் மணியம்மையை கூட்டிகிட்டு போயிட்டாரு. நாங்கள்லாம் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவித்தோம். அதுக்கப்புறம் திமுகவை ஆரம்பித்தோம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு சொன்னோம். ஆன்மீகத்தை ஏற்றுக்கிட்டாங்க. யாருங்க? திமுக காரங்க. திமுக கொள்கை என்ன? ஆன்மீகத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அண்ணாதுரைக்கு அப்புறம் வந்த கருணாநிதி பிஜேபியோடய கூட்டு வச்சுக்கிட்டாரு. இவன் பழையபடி இந்த ஸ்டாலினை ஒரு பொம்மையா பயன்படுத்திக்கிட்டு டூல் கிட்டா இந்த கனிமொழி ஒருமையில பேசுறீங்க. ஸ்டாலின் அவர்களை தான் சொன்னேன், வேற என்ன சொல்றேன்? ஒருமையெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸ்டாலின் அவர்களை ஒரு டூல் கிட்டா பயன்படுத்திக்கிட்டு கனிமொழி மெயினா இந்த கனிமொழியை தான் ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கிறாங்க அவங்க. அவர் ஏதோ வீரமணி வேணுமோ காட்ஃபாதர் மாதிரி நினச்சிக்கிட்டு, இப்போ நம்ம ஐயா சேகர்பாபு இருக்கார், அறநிலையத்துறை அமைச்சர். எல்லா கோயிலையும் சிவராத்திரி விழா பண்ணுவோம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்தார். துர்காமாவை வச்சு துவக்கி வச்சார் மயிலை கபாலீஸ்வரர் கோயிலில். உடனே அதுக்கு வீரமணி அறநிலையத்துறை அமைச்சருக்கு இதா வேலை அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்தார். இவர் என்ன பண்ணணும்? முதலமைச்சர்கிட்ட போய் பதில் சொல்லியிருக்கணும். இவர் என்ன பண்ணுறாருன்னா வீரமணி கிட்ட போய் பதில் சொல்லிட்டு வர்றாரு. அப்ப வீரமணி என்னமோ ராஜகுரு மாதிரி, இந்த சுப வீரபாண்டி என்னவோ கேள்வி எங்க இருந்து கேட்கப்பட்டதோ அவங்க பதில் சொல்லலாம்ல சார். கேள்வி கேட்டா ரைட்டா. இவங்கெல்லாம் அப்ப வீரமணி கட்டுப்பட்டவங்க தான் இவங்கெல்லாம் இல்லையா? அறநிலையத்துறை அமைச்சர்லாம். நான் சொல்ல வர விஷயத்துக்கு சொல்றேன். திகாரன் வந்து திமுகவை கைப்பற்றிட்டாமா. திமுக இருக்கிற சீனியருக்கு என்ன மரியாதை? கே.என். நேரு ரங்கநாதர் பக்தரு
புரியுதுங்களா? பொன்முடி இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய மிகப்பெரிய முக்கியமாக துர்கா ஸ்டாலின் இவங்க எல்லாம் யாரு? கடவுள் பக்தர்கள் தானே. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவே தீவிரவாத இயக்கம் அப்படின்ற மாதிரி முன்னாடி சொன்னாங்க. அது ஓகே. சரி, அதுவே ஏத்துக்க முடியாதுன்னு நிறைய பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. சரி, இன்னமும் நீங்க எப்படி சார் எல்லாரையுமே தீவிரவாத அமைப்பு எல்லாரையுமே நான் சொல்லியே, நானே பேர் தானே சொல்லி சொன்னேன். SDPI, பாப்புலர் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, இந்தியானா SDPI இதெல்லாம் தீவிரவாத அமைப்பு தான், பயங்கரவாத அமைப்பு தான், தடை செய்யப்பட்ட அமைப்பு தான். அதைத்தான் நான் சொன்னேன். வேற ஏதாவது சொன்னேன்? அப்ப குறிப்பிட்டு நீங்க நான் வந்து இஸ்லாமிய அமைப்புகளை தான் தீவிரவாத அமைப்புகளா சொல்றீங்க. SDPI இருக்கட்டும், சரி, இல்ல எல்லா பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் நீங்க இந்தியாவா நல்லா இருக்கட்டும், இதுல தெரிஞ்சுக்கங்க. பெரும்பான்மையினரா இஸ்லாமியர்கள் தான் இருக்காங்க. பெரும்பான்மையரா இருக்கிறாங்க. பாவங்க, அவங்களை எல்லாம் வந்து அப்பாவி இஸ்லாமியர்களை ஜமாத்தை எல்லாம் போய் கைப்பற்றி கொண்டு மிரட்டுறாங்க அவங்கள. எங்க ஆள் இருக்கிறாரு பிஜேபியில பெரிய முஸ்லீம் அமைப்பு, என்னங்க, சிறுபான்மை பிரிவினுடைய தேசிய செயலாளர் இப்ராஹிம். அவர் மசூதிக்கு போனா, அவர் ஒரு ஏகத்துவ ஜமாத் வச்சிருக்கிறாரு. அவர் போனா நீ ஏன் விட மாட்டேங்கிற? போலீஸ் போட்டு ஏன் தடுக்கிற? அவர் இஸ்லாமியர்களுக்கு எதிரா பேசினாரு அப்படியா? அப்படின்ற ஒரு விஷயங்கள் ஏன் சொல்லப்படுது. எத்தனை நாளைக்கு இப்படி தமிழ்நாட்டு இஸ்லாமியர்களை ஏமாத்திட்டு இருப்பீங்க? எத்தனை நாளைக்கு இப்படி தமிழ்நாட்டு இஸ்லாமியர்களை ஏமாத்துவீங்க? இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல எல்லா முஸ்லீமும் பிஜேபிக்கு ஓட்டு போடுறோம். இல்ல, இப்ப இந்துக்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. நீங்க இந்துக்களுக்குள்ள கடந்த இங்க பாருங்க, காஞ்சிபுரத்துல கடந்த வாரம் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. வடகலையா தென்கலையா அப்படின்ட்டு பிராமண சமுதாயத்தினர், வைஷ்ணவர்கள் அவங்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை இருந்துச்சு. யார் சாமிக்கு பாட்டு வைணவத்துல பாடுறது நான் அப்படின்றது. கேக்குறேன், வைணவத்துல என்னங்க பிராமணர் அல்லாது? எல்லாருமே பிராமணர்கள் எல்லாம் தான் சார். ஒண்ணுதான், எல்லாரும் பிராமணர் தான். அப்ப சைவர்கள் சார். ராமானுஜர் அப்ப சைவத்துல சைவர்கள் சார். எல்லாம் சைவம் ஒட்டி போகும் சைவமா? இதெல்லாம் நம்ம வழிபாடு. அதுல இப்ப ஏதாவது இங்க சின்ன இருக்க பிரச்சனை, 5 அது பேர்ல ஒரு 4 உங்களுக்கு பேர், பெரிய அளவுல தெரியுது இல்லையா? அதான் சரி, இப்ப இங்க இருக்க 5 பேர்ல ஒரு 4 பேர் இந்துக்கள்னா நம்ம எல்லாருமே வைணவர்கள் இல்லாட்டி சைவர்களை ஒட்டி தான் வருவோம். அப்ப நம்மளும் பிராமணர்கள் தானா? இந்துக்கள் கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் இந்துதான். நீ சைவனா இருக்கணும்னு தான் அவசியம் இல்லை, நீ வைணவனா இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீ முருக பக்தனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீ சுடலமாடனை கும்பிட்டாலும் இந்து தானப்பா. இது ஒரு கலாச்சார பண்பாட்டு பேர். இதை போய் நீங்க மதம்னு அடையாளப்படுத்தி எத்தனை நாளைக்கு நீங்க எங்களை மதவாதிகளா சித்தரிச்சிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. மதவாதிகளா சித்தரிக்கல சார். இங்க இருக்கக்கூடிய கட்டமைப்பு அப்படிதானே இருக்கு. இப்ப நீங்க அப்படி சொன்னீங்கல்ல, கட்டமைப்பெல்லாம் இல்லம்மா. எங்க இருக்குது நீங்க சொல்லுங்க, எங்க இருக்கு சொல்லுங்க. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சுடலைமான், ஆமா, அவரை கும்பிடுறவங்க யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? நாங்க தான் கும்பிடுறோம். கடா வெட்டி காது குத்துறது யாருமா? நாங்க எல்லாருமே தான் சார் கும்பிடுறாங்க. ஆனா எல்லாருமே பிராமணர்கள் அப்படி கும்பிட மாட்டாங்களே, கடாவட்டி கும்பிட மாட்டாங்களே. எங்களையே பிள்ளை மாதிரி நிறைய பேர் சோறு திங்க மாட்டாங்க, அசைவம் திங்க மாட்டாங்க. அதுக்கு என்ன பண்றது? எல்லாம் அசைவம் தின்னு மாட்டுக்கறி தின்னே ஆகணுமா? எவ்வளவு குறுகிய மனம் இருந்தா, எவ்வளவு கெட்ட புத்தி இருந்தா நீங்க அந்த கோயில் விழா உலகம் முழுக்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீ திமுக செயலாளர் பொள்ளாச்சியில நீ பிரியாணி படத்தை போடுற, மாட்டுக்கறி பிரியாணி படத்தை. எப்படிங்க திமுக வளரும்? நான் கேட்குறேன். அது மாட்டுக்கறி தான் உங்களுக்கு எப்படி தெரியும்? அவரே போடுறாரு, நாங்கள் பிரியாணி போடுற, நான் எங்களுக்கு தெரியல. பிரியாணி தானே போட்டாரு. ஓ, சரி. அப்ப தென்றல் செல்வராஜுக்கு நீங்க வக்கீல் ஆயிட்டீங்க இல்லையா? அப்படி இல்ல சார், நான் கேக்குறேன் ஏங்க, உங்ககிட்ட. நீங்க ஒரு இல்ல மானம். சார், ஏங்க, இறைச்சி கொங்கு நாட்டுல அப்படின்னு வந்தா இல்ல. என்ன இப்ப இறைச்சின்னு இப்ப வந்தா? நீங்க வள்ளலார முன்னெடுத்துக்கிட்டு இறைச்சியை சரி, வள்ளலார் யாருங்க? சாப்பிடக்கூடாது அப்படின்னு இல்ல, சொல்லிட்டு வள்ளலாருடைய பரவாயில்ல. சத்திய ஞான தர்மசாலையை நிர்வாகம் பண்றது யாருங்க? நீங்க அதன்படி சொன்னீங்கன்னா ஓகே சார். அது என்ன சார், மாட்டு இறைச்சி முட்டை இறைச்சினா எல்லாமே இறைச்சி தானே சார், எதையுமே சாப்பிடக்கூடாதுன்னு சார், சொல்லுங்க. எங்க ஓகே. கடவுள் அது இறைச்சியை என்ன சார், சாப்பிடுறது. இறைச்சின்னு வந்தாலே மாட்டு இறைச்சி எங்க மாட்டு கடவுள் இறைச்சின்னு இருக்காரு சொல்றீங்க. இல்லையா? மாட்டு இறைச்சியில என்ன பிரச்சனை இருக்கு ஒரு உங்களுக்கு? பிரச்சனை இல்ல, எங்க கடவுள் இருக்காரு இல்லையா, இறைச்சியே சாப்பிடுறது. ம். புரியுதுங்களா? பிள்ளைக்கறியே சாப்பிட்டுருக்கிறாரு எங்க கடவுள். சொல்லுங்க. ராமர் மான்கறியை ஆமா, சாப்பிட்டாங்கன்னு சொல்றாங்க அந்த சாப்பிட்டுருக்கிறாரு. மாதிரி. என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுல? தமிழ்நாட்டுல, குறிப்பா இந்தியால இந்த கம்யூனிஸ்டுகள் திட்டமிட்டு இந்தியாவுக்கு எதிராக தொழில் வளர்ச்சியை கெடுக்கு, மக்களை ஏமாத்தி, புரட்சிங்கிற போர்வியில வன்முறையில கொண்டு வந்து விட்டு எப்படிங்க மக்களை ஏத்துக்குவாங்க இந்த கம்யூனிஸ்ட்? இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சியை யாரும் எடுக்கல சார். எல்லாமே அம்பானி கையில பொறுத்து தான் பிரச்சனையா இருக்கு. எல்லாமே அம்பானி கையில போகட்டும், அதானி கையில போகட்டும், உங்க கையில வரட்டும், டாடா கையில வரட்டும், பிர்லா கையில வரட்டும், சீனாக்காரன் கையில எதுக்கு போகணும்னு கேட்கிறேன். உனக்கு என்ன அவ்வளவு காதல் அவன் மேல? உன்னுடைய சித்தாந்த பாசம், உன்னுடைய கொள்கை பாசம் இந்தியாவே காட்டி கொடுக்குறிய நீ. ராமரை எதிர்க்கிறிய நீ எப்படி உருப்பிடுவ நீ? இல்ல, இன்னைக்கு வாக்குறுதி கொடுத்த மாதிரி ராமர் கோயில் கட்டி முடிச்சாச்சு, வெற்றிகரமா திறப்பு விழாவும் முடிஞ்சிருச்சு. இது எந்த அளவுக்கு வாக்கு வங்கியா மாறும்னு நினைக்கிறீங்க பாஜக? அதுக்கு வர நாங்க நாடாளுமன்ற பாருங்க, தேர்தல்ல எங்களுக்கு தேர்தல்ல ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. எங்க வாழ்நாள் ஆதரவு லட்சியம். தெரிவிக்கிறீங்களே சார் ஆதரவு பாஜக. தெரிவிப்பேன். அது எங்க எப்படி எந்த வாழ்நாள் அளவுக்கு லட்சியம், ஆதரவா மாறும் நீங்க நினைக்கிறீங்க எங்க சார்? வாழ்நாள் லட்சியம் எங்க கண்ணு முன்னால் நிறைவேறியாச்சு. எங்க வாழ்நாள் லட்சியம் ஜஹாவியே பலிதான் முகர்ஜி ஒ காஷ்மீர் அமாராக காஷ்மீர் ஆர்டிகல் 370 எடுத்தாச்சு. புரியுதுங்களா? எங்க வாழ்நாள் லட்சியம் எல்லா மதத்தவருக்கும் பொது சிவில் சட்டம். எங்க வாழ்நாள் லட்சியம் இந்தியா உலகத்தின் வல்லரசு நாடாக மாறுவது. அதை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.
எங்க பாட்டுல சட்டத்துக்கு உட்பட்டு எங்க கடமையை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். சட்டத்துக்கு உட்பட்டுனா மக்கள் எப்படி சார்? இதயங்களை நீங்க கொஞ்ச வென்றிருக்கிறோம். நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி உங்க விருப்பப்படி சட்டத்தை மாத்தி எழுதிக்கிறது அதுதான் சட்டத்துக்கு உட்பட்டுதா? எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும். அதுக்கு அரசியல் சாசனத்துல தேவையான புதிய சட்டங்களை ஏற்படுத்தணும். தேவையான இடத்துல சட்டத்தை திருத்தலாம் அப்படின்னும் போது மணிப்பூர்ல அவ்வளவு பெரிய கலவரம் வந்துச்சு சார். அந்த ஒரு நேரத்துல கலவரம் சட்டத்தை இல்லைங்க. திருத்தி இருக்கலாம். வைத்தறிச்சல்காரங்க இவனுக்கு பூரா மணிப்பூர்ல யார் கலவரம் பண்றா? நீங்க சொல்லுங்க, எங்க கலவரம்? பூரா ஆயுதங்களை கொண்டு வந்து அந்த குழுக்கள் எல்லாம் இன்னைக்கு ஒப்படைச்சுக்கிட்டு இன்னைக்கு அங்க நல்லாட்சி. மணிப்பூருக்கு ரயில் போயிருக்குது. இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நடந்துகிட்டு மணிப்பூர்ல இருக்கு. 2 தமிழன மாசத்துக்கு முன்னாடி சீனாவில இருந்து நடந்துச்சு. ஊடுருவி வந்த இல்ல 2 மாசத்துக்கு முன்னாடி மணிப்பூர்ல நடந்துச்சு நல்லா மணிப்பூர்ல. தெரியும். 2 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது. யார் நடத்தினா? நடத்தினதே இந்த குரூப் தான். எந்த குரூப்? இந்த திருமாவளவன் குரூப். இவனுங்க தான் இங்க பண்ணாங்க. வேற சார் யார் பண்ணா? எப்படி சார் தமிழ்நாட்டுல இருந்து உங்களுக்கு ஏன்னா அங்க போயிட்டு இவனுங்க- வேலை மெனக்கெட்டு போய் இந்த நடத்துறாங்களா சித்தாந்தம், சார்? இந்த தாக்கம். திருமாவளவன் போய் துப்பாக்கி எடுத்து சுட்டாருன்னு சொல்ல நான். புரியுதுங்களா? இவங்க இந்த ஏங்க மணிப்பூர்ல அங்க இருக்கிற மைத்தேயி மக்கள், மணிப்பூர்ல நேதாஜி வந்து இருந்த இடம், அந்த ஊர்ல மொரே பகுதியில தமிழர்கள் இருக்காங்க. மைத்தேயி மக்களும் தமிழர்களும் ஒண்ணா இருக்கிறான். இவன் நாகா தீவிரவாதிகளோட சேர்ந்துகிட்டு இந்த குரூப் அங்க தமிழர்களை தாக்குனாங்க, கோயில அடிச்சாங்க. அந்த செய்தியெல்லாம் மறைச்சிட்டு கம்யூனிஸ்டுகள் தீவிரவாதிகள் நாகானா, உங்களுக்கு தீவிரவாதிகள் திருமாவளவன் குரூப் தீவிரவாதிகள் நாகான யாரு? இவனுக்கு நாகா நாகால இருக்கிற இந்த கம்யூனிஸ்ட் குரூப். ஜி, இந்த இடதுசாரிகள் மாதிரி ஒரு தேச துரோகிகள் உலகத்துல எவனுங்க இருக்கிறான்? சரி சார், கடைசியான கேள்வியா கேக்குறேன். எல்லாமே சொல்லியாச்சு. நீங்க பொது சிவில் சட்டம் உங்களுடைய ஒரு மிகப்பெரிய கனவு, காஷ்மீர் அந்த சிறப்பு அந்தஸ்து ரத்து உங்களுடைய மிகப்பெரிய கனவு, ராமர் கோயில் உங்களுடைய மிகப்பெரிய கனவு, எல்லாமே கொண்டு வந்தாச்சு. இப்ப அடுத்து வரக்கூடிய தேர்தல்ல வாக்குறுதியா இந்தியா திரும்பவும் ஆட்சிக்கு வந்தாதான், மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தா இந்தியாவுல பாகிஸ்தானை கைப்பற்றுவோம், இந்தியாக்குள்ள நாங்க இணைச்சுப்போம் அப்படின்ட்டு ஒரு விஷயம் வரதா தகவல்கள் இருக்கு. வாய்ப்பு இருக்கா? அந்த தகவல் எல்லாம் இப்படி சொல்லி பயப்படுத்துவாங்க இவங்க. ஒன்றும் பயப்படாதீங்க. அமித்ஷா மிக தெளிவா சொல்லியிருக்காரு. நம்முடைய ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை சார்ந்த 38 தொகுதிகளை பாகிஸ்தான் பிடிச்சி வச்சிருக்கு. ஆனால் அதை ஆசாத் காஷ்மீருங்கிறான், நாங்கள் அதை ஆக்குபைடு காஷ்மீருங்கிறோம். அந்த 38 தொகுதியிலையும் அங்கே இருக்கிற மக்களே இன்னைக்கு வந்து இந்தியாவோடு வந்து இணைய போகிறார்கள். இதுக்கும் நாங்கள் பாகிஸ்தானை பிடிப்போம்னா பாகிஸ்தான் பொழிஞ்சு போயிடும், அந்த நாடு ஒழிஞ்சு போயிடும். அவன் இந்தியாவிட்ட இருந்தால் வாங்கி சாப்பிடணும், வேறு வழி இல்லை. பங்களாதேஷ் இந்தியாவோட தான் இருக்கணும், நேபாள் இந்தியாவோட தான் இருக்கணும். அதெல்லாம் வந்து அரசியல் ரீதியாக நடக்கக்கூடிய மாற்றங்கள். அதில் என்ன இருக்குது? அதுக்கும் உடனே மோடி துப்பாக்கி எடுத்து போய் சுட்டு போடுவார் எல்லாரும். இன்னைங்கன்னா என்ன பண்ணுறது? தொடர்ந்து பேசுவோம். சரி, இது அரசியல் ரீதியான மாற்றமா இருக்குமா இல்லை வந்து தாக்குதலா இருக்குமா? ஒரு தாக்குதல் இருக்கா? தேவை ஏற்பட்டால் அவன் நம்மளை அடித்தா நம்ம அடிப்போம். கண்டிப்பா சார், பொறுத்திருந்து பார்ப்போம். நேரத்துக்கு நன்றி. நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.